என்னடா ஆபீஸ்க்கு கிளம்பாம இங்கே நின்னுட்டு இருக்க? அது ஷர்ட்ல ஒரு பட்டன் பிஞ்சு போச்சுமா. அச்சோ, இந்த ரெடிமேட் ஷர்ட்னாலே இதான்டா பிரச்சனை. நேத்து செந்திலோட ஷர்ட்ல கூட ஒரு பட்டன் தச்சு கொடுத்தேன். அச்சோ, அந்த பட்டன் டப்பாவை எங்கேயோ வச்சேனே. கார்த்தி, சீக்கிரம் கூட்டிட்டு வாடா அவளை. டைம் ஆகுதே. அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இது சரியா இருக்குமான்னு பாரு. ஓகே தாம்மா. பத்திரம்பா, அசைஞ்சிராத. அப்புறம் நெஞ்சில குத்திரும். அரை நிமிஷத்துல முடிச்சிருவேன், சரியா? சரிம்மா. வாங்க நீ, வாங்க நீ, சீக்கிரம் வாங்க. அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. ஒரு நிமிஷத்துல பட்டன் ரெடி. ஏங்க, இதெல்லாம் போடும்போதே பார்த்து போட மாட்டீங்களா? மம்மி, சொதப்பிட்டீங்களே. நீங்களே தைக்கிறீங்களா அத்தை? தச்சு முடிச்சிட்டேமா. சாரி அத்தை, கார்த்தி இப்பதான் என்கிட்ட வந்து சொன்னாரு. டப்பா எடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அதனால என்னம்மா, நீ தச்சு விட்டா என்ன, நான் தச்சு விட்டா என்ன? ஊசி நூலெல்லாம் இங்கதான் வச்சிருந்தேன், டக்குன்னு எடுத்து தச்சிட்டேமா. சொதப்பிட்டீங்களே. ஐயோ, பாக்குறாளே. ஆமா, தாய் தச்சா என்ன, தாரம் தச்சா என்ன, எல்லாம் பட்டன் பட்டன் தானே. அண்ணா வா, ஆபீஸ் டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். போயிட்டு வரோம் பிக் மம்மி, உட்காந்து தைங்க. வரோம் நீ. வெண்ணிலா, என்னடி இன்னுமா உனக்கு அந்த பயம் விட்டு போல? இல்லடி, திடீர்னு ரூம்குள்ள வேகமா வந்தியா, அதான் யாருன்னு தெரியாம ஜர்க் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் பதட்டப்படாத வெண்ணிலா. நல்ல வேலை, பெட்ல உட்கார்ந்ததுனால போன் தப்பிச்சுது. இதே நிக்கிறப்போ நடக்கிறப்போ தவறி விழுந்திருந்தா உன் போன் தானே உடைஞ்சிருக்கும். கரெக்ட் தான். சரி சரி, டென்ஷன் ஆகாத விடு. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். என்னவா இருக்கும் சொல்லு? அது தெரியலையே. அட, எனக்கு சந்தோஷமான விஷயம்னா என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லேன்.